அவசரமாக வேணும்னா அவசரமாக நீங்கள் கோழி வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இந்த சுடு தண்ணி போட்டு இந்த கூட நல்லா கிண்டி வேக வச்சு வச்சுக்கோங்க. நல்லா சூடு தண்ணி இருக்கணும், தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஓகேங்களா? இது முடிஞ்சு இதோட வேலை என் வாரத்துக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொதல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சொன்னாங்க தூளை மொதல் வேக வச்சுக்கோங்க. போட்ட தூளெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தனை வேக வச்சு வச்சுக்கோங்க. இது அவசரமாக சமைக்கிற சமையல். உங்களுக்கு அவசரமாக சமையல் கூட சீக்கிரம் வேணும்னா தூளை வேக வச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பட்டை, பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் கூட போடுங்க, நல்ல ருசியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் அப்படி வேமாங்க. இது நல்லா வதக்கணும் மொதல் அது கொஞ்ச நேரம். பாருங்க நல்லா ப்ரௌன் கலராக வரணும், ப்ரௌன் கலராக வரணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு அளவு பார்த்துக்கோங்க. ஒரு கோழிக்கு தான், ஒரு கோழி அளவு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஏற்கனவே அது உரைக்கும், இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாசனைக்கு தான் இது பட்டை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும், உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கோழிக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் போடலாம், ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பருப்பில் தக்காளி பழம் இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி போய்யா தேய்ச்சி போறீங்க, அடி போயிடும். இது நல்லா பாருங்க, எண்ணெயிலே வதக்குங்க. இது நல்லா வதக்கணும் எண்ணெயில். கலர் வந்துச்சு பாருங்க, நல்ல கலரில் இருக்குது, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பாருங்க. இது சுடு தண்ணியில் வேக வச்சோம்ல அந்த மிளகாத்தூள் தான் நம்ம சுடு தண்ணி வேக வச்சு ரொம்ப நேரம் கூட நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா இதுவும் வந்துருச்சு, கோழி வந்துருச்சு. தேங்காய் பூ நல்லா அரைச்சிக்கோங்க. பூனையும் அரைச்சிக்கலாம், நான் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு பால் நிறையா அளவு நல்லா அரைங்க, இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி நேரம் இருக்கும். தேங்காய் பூ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேறு கலர் கிடைக்கும், நல்ல கலர் கிடைக்கும். இது பாருங்க, இது என்னன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வீட்டுக்கு நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. கடைக்கு இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா அரைச்சிடுங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவும் இந்த மிளகு, கருப்பு மிளகு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து கடைக்கு செய்யறதுனால நான் கூட போடுறேன். இது வீட்டுக்கு செய்தால் கொஞ்சம் குறைச்சிங்க, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட முடியாதுல்ல, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகு நல்லா அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ சிக்கன் ரெடி. ஓகே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நெய் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஓகே சிக்கன் ரெடி. நீங்கள் சிக்கன் எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் ரெடி பண்ணிடலாம். சிலர் வந்து வெளியூருக்குலாம் போவாங்க, ஹோம் ஸ்டேலாம் எடுப்பாங்க. ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கன் பிடிக்காம நீங்கள் சிக்கன் தாளிக்காது முன்னாடி மிளகாத்தூளை தாளித்து வச்சிருங்க. சுடு தண்ணி நல்லா வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா போட்டு 10 நிமிஷத்துல சிக்கன் ரெடி ஆகிடும். உடனே சாப்பிட்லாம்.
ஓகே, ஏற்கனவே நான் கருப்பில் போட்டுட்டேன். இது ஏன் போடுறேன்னா கடைசியாக போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் எப்பவுமே கருப்பில் நிறைய வைப்பேன். ஓகே, சிக்கன் ரெடி.